கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டிவிக்கு முன்பதாக கேட்குற எல்லாருக்கும் உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஃபோன் கால்கள் ஸ்தோத்திரம், உங்களுடைய ஜெப குறிப்பு நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேட்ட சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது, அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும்போது நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்யணும். அவருடைய வார்த்தையில் என்னிலும் இந்த வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம் பிரசங்கி 3வது அதிகாரம் 9வது வசனம். வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனால் அதனால் பலன் என்ன? வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால பலன் என்ன? இங்கு பார்க்கும்போது பிரசங்கி சோலமன் எழுதும்போது எல்லாம் காலங்கள் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமும் உண்டு, வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இன்றைக்கு இந்த 12வது அதிகாரம் நினைக்கிறேன், இவர் எழுதும்போது ஸ்தோத்திரம் ஏறக்குறைய 37 தடவை மாயன்னு சொல்லுதார். இந்த உலகம் மாயமான இந்த உலகத்தை குறித்து வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால அதனால பலன் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் உண்டு. பிறக்கிறதற்கு ஒரு காலம் உண்டு, மரிப்பதற்கு காலம் உண்டு, துக்கப்படுகிற ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்படுகிற காலம் உண்டு. எல்லாத்திற்கும் ஒரு காலங்கள் உண்டு. இந்த காலங்களும் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நம்மளை விட்டு மாறும். சந்தோஷப்படுகிற ஒரு காலம் இருந்துச்சுன்னா துக்கப்படுகிற ஒரு காலங்கள் உண்டு. அப்போ இந்த பூமியில் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையில் இந்த பூமியில் அவன் பெருமைப்படுவதனால அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாம் இந்த உலகத்தில் மாயம், எல்லாம் வரும், எல்லாம் போகும். கடந்த நாட்களாக இந்த யுத்தத்தில் நம்ம பார்க்குறோம். ஹமாஸ் பலஸ்தீனா நாட்டில் பயங்கரமான யுத்தங்களினால் ஒரு நேரம் ஆகாரம் இல்லாத நாட்கள் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தில் அநேக நல்ல வீடுகளை கட்டி காரு பங்களா எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அவங்க இப்படி துக்கப்படுவாங்கன்னு தெரியலை. கடந்த 3 வருஷமாய் உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவிலையும் யுத்தம் நடக்குது. அநேக பில்டிங்கு அநேக இடிஞ்சு தகர்த்து பல ரீதியில் கத்தி எரிகிற ஒரு அனுபவங்களை நம்ம காண முடிகிறது. இதெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் உண்டு. இதனால் இந்த காலங்களை வைத்து ஒரு மனுஷன் பிரயாசப்படுவதனால கவலைப்படுவதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு எல்லாருக்கும் வருத்தம். இந்த தேவன் மனுஷனை சிருஷ்டித்ததுக்கு தெய்வம் மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே காண்கிறோம். அப்போ மனுஷன் ஒரு ஜீவிதத்தில் தெய்வம் மனுஷனை சிருஷ்டித்தது, தெய்வம் மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனை சிருஷ்டித்தது நிமித்தம் இந்த பூமியை கர்த்தர் சபிக்கிறார். மனுஷ முகாந்திரம் இந்த பூமியை சபிக்கிறார். அப்போ இந்த பூமி ஒரு சபிக்கப்பட்ட பூமியில் நீங்களும் நானும் வாழுகிறோம். இப்போ இந்த பூமியில் எல்லாம் நமக்கு இருக்கும், நம்மளை விட்டு போகும். ஆனால் நம்மளை விட்டு மாறாதவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம். இன்றைக்கு பலரும் தரித்திரமாக வராங்க, ஒரு கூட்டம் ஐஸ்வர்யவனாய் போகிறாங்க, ஒரு கூட்டம் ஐஸ்வர்யவனாக இருந்து கீழே இறங்கி வராங்க, ஒரு கூட்டம் மேலே உயர்கிறது.
ஒரு பூமி உருண்டை. அது போல் இன்றைக்கு இந்த பூமியில் பலதும் நம்மளை விட்டு போகுது, நம்மளை விட்டு வருகிறது. ஒரு பாரங்கள், துக்கங்கள் இதெல்லாம் நம்மளை பின்தொடர்ந்து வருகிறதும் போது நம்ம அதை குறித்து வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அதை வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதனால என்ன பலன்? நல்லா நமக்கு சாலமோன் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு எல்லாருக்கும் பின்பில் ஒரு வருத்தம் இருக்குது. மனுஷனுக்கு வருத்தம். இந்த வருத்தம் சின்ன பிள்ளைகளுக்கு இருக்குது, பெரிய ஆளுக்கு இருக்குது, வயசானவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு இந்த வருத்தங்களை இயேசு மாற்றுவதற்கு தான் ஒரு வசனம் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அப்போ வருத்தத்தை மாற்றுவதற்கு இயேசுவை ஒருவரே மாத்திரம்தான் நாம் தெய்வத்தை நேசிக்க வேண்டும். நம்முடைய வருத்தங்கள், தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நீ கலங்கி தவிக்காத. அப்போ கர்த்தருக்கு மேலே ஒரு பாரத்தை வைக்கிறபடி நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என்னுடைய பாரங்களை, வருத்தங்களை நான் பிரயாசப்படுவதனால எனக்கு என்ன லாபம், பலன் என்ன? நம்ம வருத்தங்களை இன்றைக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய ஃபோன் காலில் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வருத்தங்கள், அதிக விசுவாசிகள் வருத்தம்தான். ஒரு விசுவாசி கூட, நான் சிலர் பிரதர் வெளியிலேருந்தெல்லாம் கால் வரும்போது நான் பார்ப்பேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வருத்தங்கள். இன்றைக்கு நம்முடைய வருத்தங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். நம்முடைய வருத்தங்களை தேவன் பார்க்கிறார். நம்முடைய வருத்தங்களை தேவன் அறிகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கும்போதோ கர்த்தரே அந்தரங்கத்தை அறிகிற தெய்வமாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வருத்தங்களை அறிகிற ஒரு தெய்வம் இருக்கும்போது நம்ம வருத்தங்கள் மாறும். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. டாக்டர் சொன்னாங்க, ஸ்தோத்திர கடந்த மாதம் மார்ச்சில் செக்கப் பண்ணும்போது சொன்னாங்க, உங்களுக்கு இப்பகுதி தான் மிஷின், உங்களுடைய ஹார்ட்டுக்கு பிளட்டு போய்கிட்டு இருக்குது, ஸ்தோத்திரம், அதுவும் போயிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, ஆனால் நமக்கு எதுவும் போயிடுவோமோ, ஸோ அப்படி எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. என்னோட கூட ஆப்ரேஷன் பண்ணவங்க 2-3 பேர் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இது கேள்விப்படும்போது எனக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. சரி, ஸ்தோத்திரம். ஆனாலும் பாரங்கள், 2 பிள்ளைகள், ஒரு பையன் சர்ச்சு பாஸ்டராக பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்காப்புல, ஒரு பொண்ணு பிஎஸ்சி நர்சிங், இதெல்லாம் 4ஆம் வருஷம். ஒரு பாரங்கள் வந்துச்சு. ஸ்தோத்திரம். அடுத்த நிமிடங்களில் நான் ஒன்று என்ன சிந்திச்சேன்னா, எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, அந்த தரிசனம் நிறைவேறாமல் என் ஜீவனை எடுக்க மாட்டார். அப்போ என் வருத்தம் மாறினது, நான் தெய்வத்தை, அந்த தரிசனத்தை நான் விசுவசித்த போது என்னுடைய பாரங்கள் என்னை விட்டு மாறுது. இப்போ யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு, சொப்பனை இருந்துச்சு. ஆனால் யோசேப்புடைய சிறைச்சாலையிலேருந்து ஜாமீனில் வெளியே வர முடியாத வாரண்டில் தான் இன்றைக்கி ஒரு போஸ்கோ சட்டத்தை போல், சோத்திரம், அன்றைக்கு ஒரு சட்டத்தில் தூக்கி உள்ளே வச்சாச்சு. ஆனால் யோசேப்புடைய சொப்பனம் யோசேப்புடைய பாரங்களை மாற்றிருக்கலாம். நம்முடைய ஜீவிதங்களில் இந்த மாயமான இந்த உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் அதை ஏற்றெடுக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஒரு பொருத்தனை பண்ணணும். ஏன்னா இந்த பூமியில் எப்போ ஒரு மனுஷனுக்கு கவலை வந்துச்சுன்னா, எப்போ ஒரு பாரங்கள் அவங்களுக்குள்ளே வெளிப்பட்டுச்சுன்னா, அவங்க சாத்தான் சொல்லி அந்த தோட்டத்தினுடைய கனிகளை தின்னது நிமித்தம் என்ன உண்டாகிச்சு? தோட்டத்துக்கு வெளியே வரும்போது, தோட்டத்துக்குள்ளே மறைவில் இருக்கும்போதே, ஆண்டவரே நான் தோட்டத்துக்குள்ளே மறைவில் இருக்கிறேன். நான் நினச்சேன், எப்போ ஆதாமுடைய ஜீவிதத்தில் ஒரு வருத்தம் வெளிப்பட்டுச்சுன்னா,
பகல் குளிர்ச்சியான வேளையில் தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வரும்பொழுது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே மனுஷனை சிருஷ்டித்த மனுஷனை காணும். அவன் மறைவில் இருக்கிறான். ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிற? அப்போ ஆதாமு சொல்லுகிறான், தோட்டத்துக்குள்ளே அப்போ மறைவில் இருக்க காரணம். அப்போ தெய்வத்துக்கு முன்பதாய் முதலாவது ஒரு வருத்தத்தை காண முடிகிறான். அப்போ பிசாசு ஆதாமுக்குள்ளே வந்த உடனே ஒரு வருத்தம் வந்துச்சு. ஆண்டவரே, நான் நிர்வாணமாக இருக்கிறேன். முதலாவது வருத்தம், அவன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு வஸ்திரம் இல்லாத ஒரு வருத்தம். இரண்டாவது, தெய்வத்தை ஆராதிப்பதற்கு தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட அந்த வருத்தம் அவருக்குள்ளே வெளிப்பட ஆரம்பிச்சு. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட ஐக்கியப்பட முடியாது. இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த மனுஷன் தெய்வத்தோடு கூட ஆராதிக்க அந்த மனுஷனுக்கு முடியாது. இன்றைக்கு பலரும் வருத்தங்கள் நிமித்தம் தெய்வத்தை விட்டு பின்மாறுகிற ஒரு அனுபவ காலகட்டத்தில் தான் இன்றைக்கு இந்த கருத்த பட்டயத்தை எடுத்து ஒரு கிறிஸ்துவ வட்டத்துக்குள்ளாய் நிற்கிற அநேகருடைய ஜீவிதம் வருத்தம். இந்த வருத்தங்கள் தெய்வத்தை விட்டு தூரமாய் கொண்டு போகுது. ஆண்டவர் சொன்ன உன்னை யார் இதை சொன்னது? ஆண்டவரே, உம்மோடு கூட எனக்கு நான் நேற்றைக்கு உம்மோடு கூட ஆராதித்தேன், நான் நேற்றைக்கு உம்மோடு கூட ஐக்கியப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் உம்மோடு கூட என்னால் ஐக்கியப்பட முடியலை. எனக்குள்ள ஒரு வருத்தம் வந்துச்சு. எனக்கு அருமையான இந்த ராத்திரி வேளையில் நம்ம ஒன்று தியானிக்கும் போது அதுக்கு நாளும் அவன் நிர்வாணமாக தான் இருந்தான். அப்பவும் வஸ்திரம் இல்லை. ஆனால் தெய்வத்துக்கு முன்பதாய் பகல் குளிர்ச்சியானவளை ஆராதிக்கும் போது அதை குறித்து அவர் திங்க் பண்ணலை. எப்போ தன்னுடைய ஜீவிதம் கண்கள் திறக்கப்பட்டதோ அப்போ தன்னுடைய ஜீவிதத்தில் வருத்தம் வர ஆரம்பித்தது. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் மட்டும்தான் அவன் வருத்தங்களை அவன் மேற்கொள்ள முடியும். ஜென்ம சரீரத்தில் ஒரு மனுஷன் தெய்வத்தை தேடுறாமனா அவனுக்குள்ள வருத்தங்கள் மாறாது. இன்னைக்கு ஒரு வருத்தம் வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால அவர்களுக்கு என்ன லாபம், என்ன பலன்? நல்ல ஒரு வார்த்தை சாலோமன் சொல்லுகிறான். இன்றைக்கு என்னை ஆராதிக்கிற, என்னை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பிரயாசங்கள் நம்மளை தெய்வத்தை விட்டு அகன்று போக வைக்குது. பலரும் வருத்தங்கள் அவங்க ஜீவிதத்தில் அவங்களுடைய வருத்தங்களை அவங்க ஜென்ம சரீரத்தில் பார்க்குறாங்க. பைபிள் சொல்லுது, கொரிந்தியரில் வாசிக்கும்போது ஆவியின் சரீரமும் உண்டு, ஜென்ம சரீரமும் உண்டு. 1 கொரிந்தியர் 15 ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவியின் சரீரம் உண்டு. ஆவியின் சரீரத்தில் ஒரு சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், நற்குணங்கள் உண்டாகும். ஜென்ம சரீரத்தில் கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கும்போது ஏறக்குறைய 18 சுபாவங்கள் அவன் மாமிசத்துக்குரிய இருக்கும்போது அவனுடைய ஜீவிதத்தில் ஒரு பகையும், தெய்வத்தோடு கூட ஒரு பகை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறான். இன்றைக்கு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அவனை பாரங்களை முன்னாடி கொண்டு நிறுத்தும். ஆனால் ஒரு ஆவியின் சரீரத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறானா அவனுடைய ஜீவிதத்தில் வருத்தங்கள், துக்கங்கள் எது இருந்தாலும் அவன் அந்த ஆவியில் காணும்போது அவனுடைய வருத்தங்களை குறித்து ஒரு பாரமும் இல்லை. ஸ்தோத்திரம். என்னுடைய டாக்டர் சொன்னார், ஸ்தோத்திரம், நீங்கள் நடக்கக்கூடாது, ஸ்தோத்திரம், மெதுவாக நடக்கணும், ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது, ஸ்தோத்திரம், ஹார்ட் பேஷண்ட்டு, ரொம்ப சத்தம் போடக்கூடாது, ரொம்ப நேரம் பேசக்கூடாது. இப்போ உங்கள் டிவிக்கு முன்னாடி 2 மணி நேரம் இருக்கிறோம், ஸ்தோத்திரம், 1/2 மணி நேரம் வச்சு பார்க்கும்போது ஸ்தோத்திரம்
டாக்டர் சுகரில் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா நடக்கணும், வேலை செய்யணும். இங்கே வேலை செஞ்சு நடக்கும்போது ஹார்ட் பேஷண்ட். இது ரெண்டையும் நான் சிந்தித்தோம்னா எனக்குள்ள ஒரு பாரம் உண்டாகும். நான் மாமிசத்தில் பார்த்தோம்னா டாக்டர் சொல்வது உண்மைதான். ஏன்னா நம்முடைய ஜீவித காலங்கள் முழுவதும் டாக்டர் நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். தெய்வம் சொல்லுதாரு, உன் தழும்புகளால் நான் சுகமாகியிருக்கிறேன், தழும்புகளால் சுகமாகியிருக்கிறோம். தெய்வம் வார்த்தைகளை சொல்லதுக்கு சரீரம் தடையாக இருக்கு. நல்லா ஒரு ஆவிக்கேற்ற பாரங்கள் நமக்குள்ளே இருக்குமுன்னா இந்த சரீரத்திற்கு பாரங்களை பிசாசி நமக்கு முன்னாடி கொண்டு வரும். இன்றைக்கி இந்த சரீரத்துடைய ஒரு நிறைவை கொடுப்பது, கவலைப்படுவது சாத்தான். ஏன்னா நம்முடைய இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகக்கூடிய சரீரனால இந்த சரீரம் ஒரு மண்ணாக தான் போகும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள், நாமும் அவரோடு கூட. ஆனால் நம்ம போகிறது ஒரு மறுரூபமாக்கப்பட்டு தான் போவோம். இதே சரீரத்தில் போக முடியாது. ஏன்னா பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஒரே மனுஷனால் பாவம் மூலம் மரணம் வந்தது. அப்போ இந்த மண் சரீரம் தேவன் என்னைக்கு அவனுக்குள்ள தெய்வத்தை விட்டு விலகி போனான், அண்ணே நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு நீ திரும்புவ. அப்போ நம்ம ஒரு மறுரூபமாக்கப்படுகிற ஒரு சரீரம், ஆவியின் சரீரம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தெய்வம் பாவத்தை ஏற்றெடுத்து, ஒரு வருத்தத்தை ஏற்றெடுத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர், பாவத்தை ஏற்றெடுத்தவர், சாபத்தை ஏற்றெடுத்தவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் ஏற்றெடுத்து இன்றைக்கு நம்மளை நம்முடைய வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது டபுள் ஆக்ட் ஸ்தோத்திரம். நம்ம வெளியில் ஒரு தோற்றத்தில் இருக்கிறோம், உள்ள ஒரு தோற்றத்தில் இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போது ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் ஆகிறான். அப்போ பழையவையெல்லாம் ஒளிந்து போயிட்டு, அப்போ பல விஷயங்கள் நமக்குள்ள மறைந்து இருக்கிற வருத்தங்களை இன்றைக்கு மாறணும் இயேசுவின் நாமத்தில். ஏன்னா இந்த பூமியில் நம்ம வருத்தப்படுவதற்கு அல்ல, தெய்வம் நம்மளை தெரிந்தெடுத்தது தெய்வத்துடைய சித்தம் செய்யும்படி. ஆவியின் சரீரமாக இருக்கிறவங்களுடைய சரீரத்தில் வருத்தங்களை அந்த சரீரம் ஏற்றெடுக்காது. ஆனால் ஜென்ம சரீரம் ஏற்றெடுக்கிறது வருத்தங்கள். எப்போ பாருங்கள் வருத்தமும் துக்கமும் பிரயாசங்களும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் நீ சந்தோஷமாயிரு. ஒரு ஆவியின் சரீரத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பார்கள். ஆவியில் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு எப்படியெல்லாமோ ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு வரல, மறுபடி பிறக்கிறோம். நாம் மறுபடி பிறந்திருப்போம்னா இந்த பூமிக்குரிய எல்லா மாயமான இந்த பூமியை குறித்தும் இந்த பூமியில் இருக்கிற எதை குறித்தும் நமக்கு உள்ள வருத்தம் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த பூமி சொந்தமில்லை, நம்ம பரலோக ராஜ்யத்துகளுடைய சொந்தக்காரங்க. இன்றைக்கு பலரும் மாய சொன்ன இந்த பூமியில் மாயமான இந்த பூமியை குறித்து, இந்த பூமியில் வாழக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலங்களுடைய வாழ்க்கையில் பலதையும் வருத்தத்தோடு கூட இருக்கிற ஸ்தோத்திரம். பிள்ளையை பெற்று வளர்த்து கொண்டு அது ஒரு வருத்தம், படிக்கும்போது ஒரு வருத்தம், வாலிப பிள்ளைகள் ஒரு வருத்தம், திருமணம் முடிஞ்ச கழிஞ்ச ஒரு வருத்தம். வருத்தங்களுக்கு பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. வருத்தங்களை மாற்ற வேண்டும். இன்றைக்கு காலையில் நீங்கள் வரும்போது ஒரு டிவியில் ஒரு அம்மா ஃபோன் பேசின நம்பர் எடுத்தங்க, என்னுடைய 2வது பிள்ளை ஒரு பெண் குழந்தை வரக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
நாங்கள் எல்லாம் ஜெபிக்கிறோம். பெண் குழந்தை பிறந்தாலும், ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும், பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம். இது கூட எனக்கு இதுதான் வேணும் அது வேணும்னு நம்ம பிரித்து எடுக்கிறோம். அவங்களுக்கு ஒரு வருத்தம். ஸ்தோத்திரம். தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியில் பலவித வருத்தங்கள் இன்றைக்கு அந்த ஆத்துமா பந்தங்களை துண்டிக்காமல் இருந்தால், ஏதேன் தோட்டத்தில் தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட விடாதபடி முதல் வருத்தம் தன்னுடைய மாமிசத்திற்குள்ள வருத்தங்கள். ஆண்டவரை யோசித்து சிந்தித்து பார்க்கும்போது, ஆனால் அவனுடைய முதலாவது வந்த வருத்தம், நான் நிர்வாணமாக இருக்கிற உம்மோடு கூட ஐக்கியப்பட முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஜென்ம சரீரத்தில் பலவித வருத்தங்கள், பாரங்கள், நீங்க தெய்வத்தை விட்டு ஆவில தொடங்கி மாமிசத்தில் முடிச்சிங்கன்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியரில் 3வது அதிகாரம். ஆவில தொடங்கிட்டாங்க, அவங்க முடிச்சது மாமிசம். இன்றைக்கு பலரும் மாமிசத்தில் உங்கள் ஜீவிதத்தில் உடைய வருத்தங்களை நீங்கள் ஆவியில் முடிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இயேசுவின் நாமத்து மேல் இனி எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா நான் இந்த பூமியுடைய சபிக்கப்பட்ட பூமியுடைய வருத்தத்தில் நான் இல்லை. இயேசு கிறிஸ்து வருத்தத்தை மாற்றி நான் போகிற உங்களுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் இந்த பூமி சபித்த பூமி. அதனால தான் ஆண்டவர் சொன்ன புதிய வானம் புதிய பூமியும். சபிக்கப்பட்ட பூமியில், இந்த பூமியில் இருக்கிற வருத்தங்கள், எல்லா சூழ்நிலைகளும் வருத்தங்களை உடைச்சு மாற்றுங்க. வீடில் வருத்தம் அப்பால போ சாத்தானே சொல்லுங்கள். திருமணம் அப்பால போ சாத்தானே, குழந்தை அப்பால போ சாத்தானே. இயேசுவின் நாமத்துமே நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய வருத்தங்களுக்கு அல்ல, என் தெய்வத்தை நான் ஆவியோடு உண்மையோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு என் தெய்வத்தை நான் ஆராதிச்சவனா, தேவ ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது இவை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னான். தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, வருத்தங்களை இன்றைக்கு எடுத்து உடைத்து மாற்றும்படி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, அந்த வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதனால ஒரு பலனும் இல்லை. இந்த பூமி மாயமான பூமி. இயேசுவின் நாமத்து மேல் ஒரு சின்ன குழந்தை ஸ்தோத்திரம் நம்முடைய வீட்டில் இருக்கு. அந்த பிள்ளைக்கு பல் இல்லை. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை பலதும் பேசும்போது ஸ்தோத்திரம் நம்ம சிரிப்போம். அதே நம்முடைய வீட்டில் ஒரு வயசான பாட்டி நம்ம வீட்டிலேருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அந்த பாட்டி வாயில் வரக்கூடிய வார்த்தையை பார்த்து நீ பேசாமல் இருக்க மாட்டேன். ஆனால் இந்த வார்த்தையை ஏற்றெடுக்கிறோம். அதே அந்த சின்ன பிள்ளையாக இருக்கும் அந்த பாட்டியுடைய வார்த்தையை ஏற்றெடுக்கிறோம். அது வயதான வரும்போது அந்த வார்த்தைகளை நம்ம ஏற்றெடுக்க மாட்டோம். மாறு. யோசித்து பாருங்க, ஒரு மனுஷனுடைய மாயமான வாழ்க்கை. இந்த மாயமான வாழ்க்கை, இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் வரும். மரணமும் வரும். பிறக்கிறோம், அதனால் ஒரு நாள் மரணம் உண்டு. சூரியன் உதிக்குது, நம்ம பார்க்குறோம். காலையில் உதிக்குது, மாலையில் மறையுது. மறுநாள் அதே இடத்துக்கு அது திரும்ப வருது. எப்போ வந்துச்சுன்னு உங்களுக்கு எனக்கு ஆனால் மறு இடத்துக்கு மறுநாள் பார்க்கும்போது அது எந்த இடத்துலேருந்து உதிச்சதோ அதே இடத்துக்கு வருது. மாயம். சூரியனுக்கு கீழே இருக்க எல்லாம் மாயம். இன்றைக்கு கலப்படம் இல்லாத ஒன்று இல்லை. வெங்காயத்தின் தொட்டு கலப்படம், சோத்திரம், காய்கறியுடைய கலப்படம், பயிர் வகையில் கலப்படம், எல்லாம் கலப்படம் இல்லாத ஒன்று இல்லை. எல்லாம் மாயம். இன்றைக்கு தெய்வத்தைக்குள்ள ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையை ஆவியில் உங்கள் வாழ்க்கையை சிந்திக்கணும். நம்முடைய ஜீவிதத்தில் எல்லாம் மாறும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னான், வேலைக்காரன் சொல்லுதான், நீர் ஒரு வார்த்தை சொன்னான் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நம்முடைய தெய்வம் வாக்கு மாறாத தெய்வம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் கர்த்தர் ஒருபோது வாக்கு மாறாதவர்.
வாக்கை நிறைவேற்றுகிற தெய்வம். நம்ம ஒரு தீர்மானத்தில் உரைச்சி நிற்கணும். நான் இன்றைக்கு நீ வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய ஜென்ம சரி சபிக்கப்பட்ட வருத்தம் என்றைக்கு ஏதேன் தோட்டத்திலிருந்து வருத்தம் வந்துச்சோ அந்த வருத்தத்தை இயேசு ஏற்றெடுத்தார்னா, இயேசு கொல்கதால மரித்தது நம்முடைய மாமிசத்துக்கு ஏற்றுள்ள வருத்தங்களை மாற்ற. இன்றைக்கு மாமிசத்தில் பல வருத்தங்களை, குடும்பத்துடைய வருத்தங்களை அப்பால சாத்தானே சொன்னான், நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் தெய்வத்தோடு கூட ஆராதிக்கிற ஆதாமுடைய வாழ்க்கையில் ஜீவிதத்தில் வருத்தம் அவன் தெய்வத்தை விட்டு பின்மாற்றத்தில் கொண்டு போச்சுன்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் தெய்வத்தோடு கூட அடுக்க விடாது, தெய்வத்தை ஆராதிக்க விடாது, தெய்வ சப்தத்தை கேட்க விடாது, தெய்வ சித்தை நிறைவேற்ற விடாது. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் வருத்தங்களை என்னை ஏற்றெடுக்க மாட்டேன். என் வருத்தங்களை அப்பால சாத்தானே சரி எல்லாம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போமா. இயேசுவின் நாமத்தின் மேல் கர்த்தாவே இந்த வேளையில் உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருத்தங்களை ஆண்டவரே பல போல என் வருத்தத்தினால என் தெய்வத்தை என்னால் ஆராதிக்க முடிய, என் வருத்தத்தினால தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்க முடியலை, என் பாரங்களின் என் துக்கங்களின் என் துயரங்களினால எல்லா காலங்களில் மாறும், எல்லா ஜீவிதத்தில் வந்தது எல்லாம் மாறும். இயேசுவின் நாமத்துமே ஒரு சூரியன் உதிச்சு அதே இடத்துக்கு திரும்ப வரும் என்று சொன்னால் இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களும் மாறும்ங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இனி நான் வருத்தப்பட மாட்டேன். உடாவான ரீகவான சந்தலவர ரீகலவர ஓ அப்பளப்பு சாத்தான் இயேசுவின் நாமத்துமே அந்த வருத்தத்தை பகல் குளிர்ச்சியான வேளையில் 930 வருஷம் மறுபடி உயிரோடு கூட வாழ்ந்து பின்ன தெய்வத்தை அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, ஒரு ஏதேன் தோட்டத்துடைய அபிஷேகத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை விட்டு போக காரணம் ஒரு வருத்தம் அவருடைய ஜீவிதத்தில் வந்தது. பிசாசு வருத்தங்களை கொண்டு வந்து தெய்வத்தை விட்டு பின்மாறும்படியா உங்கள் மேலே கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருத்தம் கொண்டு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற பிள்ளை தெய்வ பிள்ளையை இன்றைக்கு ஒரு மனம் திரும்பும்படி, தெய்வ சப்தத்துக்கு செவி கொடுக்கும்படி இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். என் வருத்தம் இனி ஒருபோது நான் ஏற்றெடுக்க மாட்டேன், என் துக்கத்தை நான் ஏற்றெடுக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் என் தெய்வத்தை நான் ஆராதிப்பேன், என் தேவ ராஜ்யத்தை நீதி தேடுவேன். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பிறகு மறுபடி தெய்வத்தை எழும்பு, சீயோனை எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தை எழும்பு சீயோனே, இயேசுவின் நாமத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இன்றைக்கு பலவிதமான வருத்தங்களினால ஆவில தொடங்கின ஜீவிதம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இன்றைக்கு மாமிசத்தில் நிற்கதை என் ஆண்டவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். உடாவான ரீகாவான சந்தாலார உடாவான மாமிசத்தில் பல சிந்தனை நிமித்த தரிசன மண்டலங்கள் மங்கி போய் வெளிப்பாடுடைய மண்டலம் மங்கி போய் இன்றைக்கு இருக்கிற வருத்தத்தின் நிமித்தம் போராடி தெய்வத்தை விட்டு பின்மாறும்படிய வாஞ்சித்த சர்ப்பத்தின் ஆத்மாவை இயேசுவின் நாமத்தில் விட்டு போட்டு கட்டளையிடுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வருத்தங்களை மாற்றி எப்பொழுது சந்தோஷத்தோடு கூட தெய்வத்துடைய ஏதேன் தோட்டத்தோட அந்த ஒரு ஐக்கியத்துடைய உறவு மறுபடியும் தெய்வன் பிள்ளைகளை ஆண்டவரை திருப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் வருத்தங்களை வருத்தப்படும் பிரயாசப்படும் அதனுடைய பலன் என்ன? ஒன்றுமில்லை, எல்லாம் மாய. கர்த்தாவே, இந்த உலகத்துடைய மாயமான வாழ்க்கையை விட்டு ஒரு தெய்வத்தோடு ஐக்கியப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.